அவர் உள்ள மேடையில் ஏறி போகிறாரு. அந்த குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாலே யாரும் வரல அப்படின்னு கேட்குறாரு. சரித்திரமிக்க அந்த ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணது கல்லானை. அப்போ கல்லானை வந்து அமைச்சராயிருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது வந்து நிர்மல்குமார் வந்து அமைச்சராயிட்டார். அப்போ அதிலே வந்து அந்த அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. கனிம வள கொள்ளையை தடுத்துட்டேன் அப்படின்லாம் பெருசாக இது பண்ணார்ல. அந்த கல்குவாரி மூடினதுக்கப்புறம் பிரபுவோட அப்பாவை வந்து புதுக்கோட்டையில் வந்து செஞ்சுருக்காங்க. லஞ்சம் வாங்குறாங்க, இவங்களுக்கு மாற்றாக தானே வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்போ இவங்க மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளே வந்திருக்கிறார், விஜயபாஸ்கர் உள்ளே வந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே தலைமைச் செயலகத்தில் வந்து ரெய்டு விட்டாங்க. அதுக்கு காரணமானது விஜயபாஸ்கர். அப்போ உங்களுக்கு லாட்ரி பிஸ்னஸும் இருக்குது, சாராய பிஸ்னஸும் இருக்குது, கல்குவாரி பிஸ்னஸும் இருக்குது, எல்லா பிஸ்னஸும் இருக்குது. அப்படின்னா அப்போ இதுதான் மாற்றமா? இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து டிவிக்கு எதிர்கொள்ளும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வில் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து கலந்துருக்காரு. ஆனால் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக உறுப்பினர்கள் வந்து பங்கேற்கலை. இதனால் அதிருப்தி அடைந்த அமைச்சர் வந்து உடனே நிகழ்ச்சியிலே பங்கேற்காம கிளம்பி போயிட்டாரு. ஆமாம், நானும் அந்த விஷயம் பார்த்தேன். அது என்னென்னா வந்து அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளே வர்றாரு, விஜய் பாட்டெல்லாம் போட்டு தான் உள்ள என்ட்ரியே இருக்குது. ஏன்னா அது நிகழ்ச்சி வந்து அரசு மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சி மதுரையில். அவங்க உள்ளே வர்றாங்க, வரும்போதே பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப இதாக தான் வர்றாரு. 10 மணிக்கு நிகழ்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால் வந்துட்டார் போல. அவர் உள்ள மேடையில் ஏறி போகிறாரு. அந்த குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாலே யாரும் வரல அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா கோபிசன், இவர் விஜய் அன்பன் கல்லானை, இவங்க பேரெல்லாம் போட்டிருக்குது. அப்போ அந்த 2 எம்எல்ஏவுமே வரல. அது ஏன் வரல அப்படின்னு அவர் யார்ட்டையோ கேட்குறாரு. பக்கத்தில் ஃபோன்லாம் எடுத்து பேசுகிறாங்க. அதிருப்தி ஆகி கிளம்பி உடனே போயிடுறாரு. கேட்குறாங்க, சார் கொஞ்சம் இருங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ரொம்ப வேகமாக போயிடுறாரு. இது என்னென்னா வந்து மதுரையில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே தாவேக்கால உட்கட்சி பிரச்சனைகள் சில போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா அமைச்சர் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கே பெரிய சண்டைலாம் வந்துச்சு. ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கின காலத்துல இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ மதுரையில் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா? விஜய் நடத்துகிற மாநாடே வந்து விஜயன்மன் கல்லானை தான் முன்னாள் நின்று நடத்தினார். விக்கிரவாண்டி மாநாடு வந்து கட்சியில இருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி செஞ்சாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டானது. அதுக்கப்புறமா வந்து மதுரை மாநாடு தான் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் தான் மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், சோழவந்தான் விஜய், திண்டுக்கல் விஜய் அப்படின்னு அந்த விஜய் வேட்பாளர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லா இடத்துலையும் வேட்பாளர்னு சொன்னார். மக்களும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேட்பாளர் பேரே தெரியாது, யார் எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் ஓட்டு போட்டாங்க. எல்லா தொகுதியும் விஜயா நினைச்சா ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு சரித்திரமிக்க அந்த ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணது கல்லானை. அப்போ கல்லானை வந்து அமைச்சராயிருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது வந்து நிர்மல்குமார் வந்து அமைச்சராயிட்டார். அப்போ அதிலே வந்து அந்த அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மதுரைக்கு மாநகராட்சி வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்தவர். நிர்மல்குமார் வந்து RSS பிஜேபியில் இருந்தவர். அப்புறம் அதிமுகவுக்கு போனவர். அங்கேருந்து டிவிகேக்கு வந்தவர். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தவர். ஏன்னா விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னால ரசிகர்களாக இருந்தவங்க வேற. ஏற்கனவே இப்போ 2 பேருக்கு தான் வந்து பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் தாவேக்கானுடைய அந்த ஐடி கார்டே பார்த்தீங்கன்னா 2 விதமான ஐடி கார்டு இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ஒன்று எல்லோ கலரில் இருக்கும். அது கிமு கிபி அப்படிங்கிற மாதிரியே ஆமு ஆபி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் ஆட்சிக்கு வர்றதுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி 2 விதமான கார்டு இருக்கு. அந்த ஒயிட் கலர் கார்டு இருக்குல்ல, ஒயிட் கலர் கார்டு வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து விஜய் கட்சி தொடங்கும் போது உள்ள ஆட்கள். இப்ப புதுசா வந்து கட்சியில போறாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து இந்த எல்லோ கலர் கார்டு. இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அமைச்சர்களோட குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் வந்து தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லா கட்சியும் திமுக குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதிமுக குடும்ப ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. ஆனா இங்க என்னன்னா, பஞ்சாயத்துல கவுன்சிலர்ல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அவங்க லேடி வந்து கவுன்சிலரா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரோ அல்லது அப்பாவோ வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, யூனியன் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருப்பாங்க. சேர்மன் சீட்லேயே கூட வேற அவங்க கணவரோ அவங்க அப்பாவோ அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. தம்பி வருவாங்க, இல்லை பையன் வந்து அதை நடத்துவாப்புல, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா வந்து டிவிக்கெல்லாம் அமைச்சர்களுக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா விருதுநகர்ல வந்து அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து நல்லா பேசக்கூடியவங்க. எல்லா இடத்துலையும் போய் ஸ்கூல்லலாம் ABCD கேட்டு
ஃபேமஸ் ஆகிறாங்க, ரீல்ஸ் போட்டு அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறாங்க. அந்த அமைச்சர் கீர்த்தனா வந்து அவங்க அப்பா வந்து தலையிடுறாங்க, அவங்க கட்சி நிர்வாகிகளும் மற்றவங்களும் போய் அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தென்காசியில் ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டு ட்ரோன்லாம் போட்டு ஒரு அமைச்சர் ஃபேமஸ் ஆன அமைச்சர் பிரபு வந்து நாங்கள் வந்து இதை கனிம வள கொள்ளையை தடுத்துட்டேன் அப்படின்லாம் பெருசாக இது பண்ணார்ல. அந்த கல்குவாரி மூடினாங்கல்ல, மூடினதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து கல்குவாரி அதிபர்களும் அவங்களுக்கு நெருங்கினவங்களும் பிரபுவோட அப்பாவை வந்து புதுக்கோட்டையில் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா திருநெல்வேலிக்காரங்க வந்து பிரபுவோட அப்பாவை சந்திச்சு அவங்க ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க, நான் வந்து அமைச்சரை போய் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுறாங்க. ஏன் ரைடு விட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து வரணும் அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட பிரபுவோட அப்பா வந்து ஒரு இடத்துல ஆய்வு பண்ணி, அமைச்சர் பிரபுவோட அப்பா ஆய்வு பண்ணி அவரும் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க அப்பா அமைச்சரோட அப்பா வந்திருக்கிறாங்கன்னு ஒரு ரீல்ஸ் போட்டு, அதுவுமே அதாவது செய்யறது எல்லாமே ரீல்ஸ் போட்டு சொல்றதுனால மக்களுக்கும் வெளியில தெரிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி இப்போ கமலி அமைச்சர், அவங்க எல்முருகனை எதிர்த்து வந்து ஜெயிச்சாங்க, அவங்க அமைச்சராக இருக்காங்க. அவங்க கமலியோட அப்பா வந்து தலையிடுறாரு, அரசு நிர்வாகத்தில் அரசியலில் தலையிடுறாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே இப்படி குற்றச்சாட்டு வருது. அதாவது இப்போ புதிய எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சர்கள் ஒரு அனுபவம் இல்லைங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி அவங்களோட அப்பாக்கள் ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறதுனால அவங்க ஒரு வகையில் உதவலாம் அப்படிங்கிறதுல அப்படின்னு டிவிகேக்காரங்க வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா மக்கள் வந்து என்ன நினைச்சாங்க, இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, இவங்களுக்கு மாற்றாக தானே வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இப்போ இவங்க மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ள வந்திருக்கிறார், விஜயபாஸ்கர் உள்ள வந்திருக்கிறார். எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே நில மோசடி கேஸ் இருக்குது. அதாவது ஒரு லேண்டை வந்து இன்னொருத்தவங்க பேரில் நிலப்பட்டா வந்து போலி பட்டா போட்டு இது பண்ணார் அப்படின்னு சொல்லி கேஸ் இருக்குது. விஜயபாஸ்கர் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா அவர் கல்குவாரியிலிருந்து குட்காலிருந்து சிபிஐ கேஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆர்கே நகர் அந்த 20 ரூபாய் டோக்கன் சொன்னோம்ல, அதில் வந்து அந்த டைரியிலே வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் தான் கைப்பற்றினாங்க. கோடிக்கணக்கில் ரூபாய் கைப்பற்றினாங்க. அந்த கோடிகள் வந்து ஒரு துண்டு சீட்டை வந்து வெளியில் தூக்கி எறிகிறது, அந்த ஆவணங்களை தூக்கி எறிகிறது, சிபிஐட்ட சண்டை போடுறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே தலைமைச் செயலகத்தில் வந்து ரெய்டு விட்டாங்க. அதுக்கு காரணமானது விஜயபாஸ்கர். அவர் வந்து அந்த ஆர்கே நகரில் யார் யாருக்கு பணப்பட்டுவாடா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, ஏன் சரத்குமார் வீட்டிலலாம் போய் ரெய்டு பண்ணாங்க விஜயபாஸ்கர்னால. இவர் வந்து பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, 9 கோடியை கொண்டு அவர் போயிட்டாரு. இன்னும் அந்த சரத்குமார் மேலே அந்த கேஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் அவங்க மேலே இருக்குது. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, யார் வந்தாலும் அவங்க மேலே வழக்குகளை பற்றி நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், அது நடக்கும் அப்படின்னு. சரி, நீங்கள் நடத்துவீங்க, மக்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? இப்போ வந்து 12 வாரத்துக்குள்ள வந்து விஜயபாஸ்கர் கேஸை முடிக்க சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக விரைந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. விஜயபாஸ்கருக்கு தண்டனை கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தண்டனை கிடைச்சது அப்படின்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் தண்டனைன்னு வரும். இப்போ என்ன இருக்கும், டிவிகேயில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்படின்னு தானே வரும். அது டிவிகேக்கு நீங்கள் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய டிவிகேக்கு அது ஒரு அவமானம் தானே, அசிங்கம் தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது புதுசாக கட்சியில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வந்து போதையில்லா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க, விழிப்புணர்வு நடத்திட்டு, சரியா, விழிப்புணர்வுலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாராய கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் பையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறார். ஜெகத் ரட்சகன் பையன் சுந்தீப் ஆனந்த், அவர் பேரில் தான் வந்து முக்கியமான அந்த பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த சாராய கம்பெனியாக இருக்கட்டும், அக்கார்டு டிஸ்டில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பேரில் தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க. அந்த கம்பெனி வந்து டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இவங்க சசிகலாவுடைய கம்பெனி இருக்கும் மிடாஸ் சரக்கு வந்து அதிகமாக டாஸ்மாகில் சப்ளை ஆகும், அது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதிகமாக. அப்புறம் டிஎம்கே ஆட்சி வந்துட்டுனா ஜெகத் ரட்சகன் டிஆர் போல் 2 பேருமே சாராய கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்களோட கம்பெனி சரக்கு வந்து அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு, அதாவது விற்க வைக்கிறது, அந்த மாதிரி நடக்கும். இப்போ டிவிகேக்கு யாருமே சாராய கம்பெனி இல்லை, ஆனால் டாஸ்மாக் இருக்குது, டாஸ்மாக் நடத்தணும், இது பண்ணணும். அப்போ ஜெகத் ரட்சகன் பையன் வந்துட்டாப்ல. அப்போ உங்களுக்கு லாட்ரி பிஸ்னஸும் இருக்குது, சாராய பிஸ்னஸும் இருக்குது, கல்குவாரி பிஸ்னஸும் இருக்குது, எல்லா பிஸ்னஸும் இருக்குது. அப்படின்னா அப்போ இதுதான் மாற்றமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. இல்லாமல் தான், உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்தீங்க. இப்போ எல்லா பிஸ்னஸையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை, திருச்சி அந்த பக்கத்துலலாம் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அஜய் வாண்டையார் மேலே புகாரெல்லாம் வந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு
சமூக நல இயக்கமா சமூக சேவை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி புகார்களும் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அந்த அஜய் வாண்டாயாரும் டிவிக்கேல கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் வந்தா கூட அது வந்து ஒரு பாதிப்பாக தானே இருக்கும். கண்டிப்பா. அப்போ எல்லா பிஸ்னஸையும் நம்ம வச்சுக்கிட்டு தூய சக்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போ நம்ம பேசின மாதிரியே அந்த விஜய் மக்கள் இயக்கம் புதிய கட்சியிலிருந்து பழைய கட்சியிலிருந்து புதிய கட்சிக்கு வந்த, அதாவது விஜய் மக்கள் இயக்க டிவிக்கே ஏடிஎம்கே டிவிக்கே ரெண்டா இருக்குது. விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஒரு டிவிக்கே, ஏடிஎம்கேல இருந்து அந்த ஒரு டிவிக்கே அப்படி இருக்குது. அப்போ இவங்களுக்கு இடையில உள்ள இந்த உட்கட்சி பூசலை வந்து தலைமை வந்து எப்படி சமாளிக்க போறாங்க? தலைமைக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அந்தந்த பகுதியில் ஒரு நலத்திட்டமோ ஒரு நிகழ்ச்சிகளோ ஏதோ நடத்திக்கிட்டே இருப்பாங்க, அரசு நிகழ்ச்சிகளோ போய்கிட்டே இருக்கும். இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் ஏற்கனவே நாங்கள் 20% போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மல்குமார் கூட சொல்லியிருக்காரு, சீக்கிரமா ரெடி ஆகுங்க, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. சீக்கிரமா எந்த சீக்கிரம்னு தெரியல. அதே மாதிரி இவரு காங்கிரஸ்ல இருந்து மாணிக்க தாகூர் சொல்றாரு 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரும். நிர்மல்குமார் சொல்றாரு சீக்கிரமே உள்ளாட்சி தேர்தல் வந்துடும் அப்படின்னு. உங்களுக்கு மாநகராட்சியினுடைய பதவிக்காலம் முடிகிறதுக்கு மே மாசம் வரைக்கும் இருக்குது. அடுத்த வருஷம் 2027 மே மாசம் வரைக்கும் இருக்குது. அப்போ மாநகராட்சியை வந்து இடையில கலைப்பீங்களா? கலைச்சிங்கன்னா ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸே இருக்குது, உள்ளாட்சிகளை வந்து இடையில கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இடையில கலைக்க முடியாது. அப்போ வரப்போறது உள்ளாட்சி தேர்தல் வரப்போறது மே மாசம் ஜூன் மாசம் தான். அப்பதான் நீங்க நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடத்தலாம், கவுன்சிலருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் மட்டும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நடத்தணும்னா ஜூன் மாசம் தான் நடத்த முடியும். அப்போ ஒண்ணு மக்களை ஏமாத்துறோம், தொண்டர்களை ஏமாத்துறோம். நம்ம தொண்டர்களை தயார்படுத்த வேண்டியதுதான் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து டிவிக்கு எதிர்கொள்ளும். ஏன்னா காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, மதிமுக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எப்படி உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஐயுஎம்எல் இருக்கிறாங்க, இன்னும் பல சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அதிமுக அன்அபிஷியல் அதிமுக வந்து டிவிக்கு கூட தான் இருக்காங்க, எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. ஏற்கனவே என்டிஏல இருந்த ஒரு சில கட்சிகள் வந்து விலகி இருக்காங்க. இப்போ இந்த அன்அபிஷியல் அதிமுகவுக்கும் நீங்க சீட்டு கொடுக்கணும். சரி, அது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கத்துக்கு கொடுக்கணும், புதுசாக வந்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப எத்தனை பேர் கவுன்சிலர், எத்தனை பேர் சேர்மன் அப்படின்லாம் இருக்குது இல்ல. ஏன்னா எம்பி மற்ற விஷயங்கள்ல பெரிய ஒரு சங்கடத்தை வந்து டிவிக்கு எதிர்கொள்ளும். இப்படி இருக்கையில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு, தவைக்காவுக்கு வர்றவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்பிக்கை விட்டுற விதமாக சொல்கிறாரு. அதுவும் ஒரே நாளில் எல்லாரையும் சேர்க்காம வார வாரம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும். கட்சி நிலவரம் என்ன அப்படிங்கிறது, இந்த கரவேட்டியை மாற்றுறாங்கல்ல, அது வந்து டிவிகேலையும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சிகளை போல இப்போ இல்லாமல் தாவேகா வந்து ஒரு புதிய மாற்றம், அதாவது இந்த உட்கட்சி பூசலை எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க.